ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட கேட்டேன். எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும், பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறையா பைக்ஸ் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அப்படி பைக் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்றதுனால அவன் ஒரு டெலிவரி கையாக வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா, அது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்களுடைய பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்க. வாழ்க்கையின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு ஏன்னு கேட்டால் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மை ஹார்ட் டிசையர்ஸ், அதுதான் என்னுடைய பேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதை மட்டும் வச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அதை பண்ணுறதுக்கு நமக்கு எபிலிட்டி இருக்கா, டேலண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா அது அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு புத்தி இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, அது எனக்கு ஸ்டெடியான ஒரு இன்கம் கொடுக்குமா, அல்லது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா, பிஸ்னஸ்னால் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல ஹார்ட் பேஷன், ஹார்ட் டிசைர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. அதை பண்ணுறதுக்கு எனக்கு எபிலிட்டி இருக்கா, எனக்கு திராணி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்து எனக்கு ஃபுட்டு கொடுக்குமா, என்னுடைய டேபிளில் ஃபுட்டு இருக்குமா, என்னுடைய ஃபேமிலிக்கு சாப்பாடு கிடைக்குமா, அந்த தொழில்னால், அந்த திறமையினால், அந்த டேலண்ட்னால, அந்த ஸ்கில்னால் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, என் குடும்பத்துக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாலாவதாக, இந்த உலகத்துக்கு அதனால ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பைக் ஓட்டுறது பேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதனால நமக்கு சாப்பாடோ உலகத்துக்கு எந்த கான்ட்ரிபியூஷனோ கிடையாது. அப்போ செகண்ட்ரியாக நம்ம எதாவது வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், புக்கு படிக்கிறது, டீச் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா, புக்கு படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணி டீச் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா அதனால நமக்கு பணம் கிடைக்கலாம், டீச்சிங் ப்ரொஃபஷனில் பணம் கிடைக்கலாம், உலகத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 1 அல்லது 2 ஹார்ட் டிசைர்ஸை, பேஷன்ஸை இன்கமாக மாற்றி, நமக்கு எபிலிட்டி, டேலண்ட், ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை இன்கமாக மாற்றி சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் பர்பஸ், நம்ம வாழ்க்கையின் நோக்கம் அடைந்ததுக்கு சமானம். காட் பிளஸ் யூ. பபாய்.